அதாவது மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இது வந்து ஒரு இயற்கையோட கோர தாண்டவம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதாவது இது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர்னு நினைக்கிறாங்க. பாக்குற எல்லாத்துக்கும் அப்படிதான் இருக்கும். பட் ஆக்சுவலா இது வந்து நேச்சுரல் டிசாஸ்டர் கிடையாது, மேன் மேட் டிசாஸ்டர் நான் சொல்றேன். இயற்கை நினைச்சது அப்படின்னா இங்க அது இயற்கைக்கு முன்னாடி யாருமே ஒண்ணுமே இல்ல. அதான் வந்து தெளிவா தெரியுது. நீங்க இயற்கையை வந்து ஏதாவது கொடுமை பண்ணீங்கன்னா அது திருப்பி உங்களை பண்ணும். ஆனா அது வழி வந்து நம்மளால தாங்கிக்கவே முடியாது. இப்போ இயற்கைக்கு நடந்தது, இந்த மக்கள் எந்த தப்பும் பண்ணல. பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா சிட்டியில இருக்க மக்கள், அதாவது தன்னோட வாழ்க்கையை வந்து நம்ம வசதியை நோக்கி கொண்டு போறோம் தெரியுங்களா, அதுலதான் வந்து இந்த சூட்சமே அடங்கியிருக்கு. எப்படின்னா ஒரு கார் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு கார் தயாரிக்க 4.5 லட்சம் லிட்டர் தண்ணி தேவைப்படுது. நான் போட்டிருக்க இந்த டீ ஷர்ட் தயாரிக்கணும்னா 2500 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. புரியுதுங்களா? இது வந்து மறைநீர்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அதாவது என்னன்னா நம்ம தேவைக்கு மட்டும் நம்ம எடுத்து பண்ணோம்னா எந்த பிரச்சனையும் இல்ல ப்ரோ. நம்ம தேவைக்கு மீறி நம்ம இன்னொரு விஷயம் பண்ண போகும்போது என்னன்னா, இப்போ நீங்க ஒரு பில்டிங் கட்டினீங்க, அந்த பில்டிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா நம்ம காங்கிரீட் எல்லாம் போட்டு கட்டியிருப்போம். ஆனா அந்த பில்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா வரப்போற காலங்கள நம்மளால தங்க முடியாது. புரியுதுங்களா? ஏசி இல்லாம. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏசிக்காக நீங்க எங்க போவீங்க? அதுல இருந்து சிஎஃப்சி வரும். அந்த ஏசிக்கான எலக்ட்ரிசிட்டி போவீங்க. அந்த எலக்ட்ரிசிட்டி எங்க இருந்து எடுப்பீங்க? இந்தியால வர ப்ரொடக்ஷன் ஆற எலக்ட்ரிசிட்டில 81% வந்து இன்னுமே கோல் ப்ரொடக்ஷன்ல இருந்து தான் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. கோல் ப்ரொடக்ஷன்ல என்ன ஆகும்? இன்னும் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் ஜாஸ்தி ஆகும். இதே மாதிரி நீங்க விவசாயத்துல போய் பாத்தீங்கன்னா சரி, அங்கேயும் ஃபெர்டிலைசர் எல்லாம் கொண்டு வந்து அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மடைமாற்றுது. அதாவது ஃபெர்டிலைசர் போட்டாதான்ப்பா விளைச்சல் வரும் அப்படின்னு. ஆனா ஃபெர்டிலைசர் போட்டனால விளைச்சல் குறைஞ்சதுதான் ப்ரோ உண்மை. அப்ப இதுல இருந்து வர கேசஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது இன்னும் இந்த பூமி வெப்பமயமாதல இன்னும் துரிதப்படுத்துது. அப்ப என்ன ஆகும்? இந்த பாதிப்பு இன்னும் ஜாஸ்தி ஆகும். உங்களுக்கு புரியுதா? அப்ப அதை வச்சுதான் நான் சொல்றேன், இப்ப நம்ம பாக்குறதுங்கிறது ஒரு டெமோ. நேத்து ஒரு வீடியோ பார்த்தோம், ஒரு ஆம்புலன்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு கான்வாய் போற மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் ஃபுல்லா பாடி ஏத்திட்டு போயிட்டு இருந்தாங்க. சோ ஹாஸ்பிடல்ஸ்ல எந்த அளவு மாதிரி விஷயங்கள் இருக்கு? நான் வந்து என்னென்ன பார்த்தேங்கன்னு மட்டும் சொல்றேங்க. இப்போ வந்து என்னன்னா, நான் இருக்கிற இடத்துல இருந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட்மார்டம் பண்ற இடம் இருக்கு. அந்த போஸ்ட்மார்டம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பாடி கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதாவது ஐடென்டிஃபை பண்றதுக்கு. இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பாடி வந்துச்சுன்னா வாங்கி நம்ம எரிச்சிட்டாவது போயிடலாம்னு சொல்லி இருக்கிறவங்க நிறைய பேர் இங்க இருக்காங்க. நம்ம பார்க்க முடிஞ்சது. அவங்க கூட எல்லாம் பேசும்போது அது ரியலா தெரியுது. ரொம்ப கஷ்டம் தான் ப்ரோ. ஏதாவது 1-2 கையோ காலோ ஏதாவது கிடைக்கும், இதெல்லாம் வச்சு ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாத்துக்கோங்க. ஒண்ணுமே இல்ல, பாதிக்கப்பட்டது நம்ம மக்கள் தான். அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. வேறு மொழி பேசுறோமே தவிர இது எல்லாமே வந்து ஒண்ணுதான். அவங்க இடத்துல இருந்து நம்ம நினைச்சு பார்த்தோம்னாவே போதும் ப்ரோ. நம்ம ஃபேமிலி போய் நம்ம என்ன பண்ணிருப்போம், அந்த மாதிரிதான் அவங்களை பார்க்கும்போது இனியும் வரப்போற நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பாடி, ஏன்னா இப்ப ஆல்ரெடி அவங்க இறந்தே வந்து பாத்தீங்கன்னா 3 நாள் பக்கம் ஆக போகுது. இன்னொன்னு இவங்க இறந்ததுக்கு அப்புறம் ஒரு 17 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அந்த ரிவர் போது பாருங்க, அடிச்சுட்டு போய் எல்லாம் ஒரு இடத்துல இருந்து அங்கிருந்தெல்லாம் தான் பாடி நிறைய ரிகவர் பண்ணிருக்கு. அந்த தண்ணியோட ஒன்னா தண்ணி மண் எல்லாத்தோட ஒன்னா அடிச்சுட்டு வந்திருக்குங்க. நான் பஸ்ல வரும்போது கூட ஒருத்தர் அதான் சொல்லிட்டு இருந்தாரு. அவரோட ரிலேட்டிவ் ஒருத்தங்க ஏதோ வீடு கட்டிட்டு இருந்திருக்காங்க. அந்த வீட்டுல வந்து டைல்ஸ் ஒர்க் பெண்டிங் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் போயிருக்காரு. போனவரு அந்த வேலையை முடிச்சுட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிருக்காரு. அப்புறம் அவரு நிரந்தரமாவே அது போயாச்சு. அது காலையில பஸ்ல அவரு சொல்லிட்டு அந்த பெரியவரு அது ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ ஒரு இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், நீங்க சொல்ற மாதிரி 17 கிலோமீட்டர் தள்ளி போறக்கூடிய பாடிஸ் எல்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கிறாங்க? ஏன்னா அது எங்க இருக்கிற அவங்களால கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறப்ப அதுதான் இதுல பிரச்சனையேங்க. கஷ்டங்க. அவங்களையும் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது இல்லைங்க. அவங்க என்ன கிடைக்குதோ அதை தான் வந்து எடுத்து எப்படி கொண்டு வந்து சேர்க்கலாம்னு சொல்லி தான் அவங்களும் பார்ப்பாங்க. அதேதான் வந்து ஆக்சுவலா நடக்குதுங்க. அதுல அவங்களால மேக்ஸிமம் என்ன ப்ரோ பண்ண முடியாது, முடிஞ்ச வரைக்கும் அவங்ககிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு, அதெல்லாம் வச்சுதான் அவங்க பண்றாங்க. இப்போ இந்த லிஸ்ட்ல இல்லாதவங்க சிலர் இருக்காங்க. இந்த ஜார்க்கண்ட்ல இருந்து, அஸ்ஸாம்ல இருந்து, நேபாள்ல இருந்து வந்த மக்களும் வந்து இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க, இறந்திருக்காங்க அப்படின்னு காலையில ஒருத்தர் கிட்ட பேசும்போது சொன்னாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அவங்க டீ இதெல்லாமே சாப்பிடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு ஏதாவது வேலை கிடைக்குங்களா? நாங்க அதை நம்பிதான் இங்க வந்துட்டோம். எங்களுக்கு வந்து முன்னாடியே ஒரு அலாரம் மாதிரி, அதாவது யாரோ இன்டிமேட் பண்ணிருக்காங்க. அதனால இவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் அங்க இருந்தவங்களே சில பேர் வந்து தப்பிச்சிருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் வந்து நம்ம கிட்ட பேசும்போது எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி